நடிகர் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து திருமணம் செய்தார். அவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். மகன்கள் இருவருமே நன்கு வளர்ந்துவிட்ட நிலையில் சில ஆண்டுகள் முன்னதாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து செய்து பிரிந்து பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. அம்மா அப்பா பிரிந்தாலும் தொடர்ந்து யாத்ரா மற்றும் லிங்கா இருவருமே தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் நல்ல பாண்டிங்கில் தான் உள்ளனர். சூப்பர் ஸ்டார் படத்தின் முதல் நாள் ஷோவை குடும்பத்துடன் பார்ப்பது, அப்பாவின் பட விழாக்கள் படங்கள் வெளியானால் முதல் ஷோ பார்ப்பது என வலம் வருகிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். தனது அக்கா மகன் பவிஷை அறிமுகப்படுத்திய தனுஷ் அடுத்ததாக தனது மகன் யாத்ராவையும் சினிமாவில் களமிறக்க போகிறார் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. தற்பொழுது யாத்ரா தவிர நடிப்பு மற்றும் நடன பயிற்சிகள் மேற்கொள்வதாகவும் அவரை ஹீரோவாக தனுஷ் களமிறக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. அத்துடன் யாத்ராவின் தாத்தா ரஜினிகாந்த் பாணியில் பக்கா மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராகவும் அப்படம் இருக்கும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளன. இப்படத்தை ஓம் பட தயாரிப்பு நிறுவனமான ஆர்டெக் ஸ்டுடியோஸ் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஜி வி பிரகாஷ் படத்திற்கு இசையமைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் முதற்கட்ட பிரமோ படப்பிடிப்பு விரைவில் சென்னையில் தொடங்க உள்ளது. அந்த படத்திற்கு பிரம்மாண்டமான பூஜைகளும் தொடங்க தனுஷ் திட்டமிட்டுள்ளார். இதில் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் அழைப்பும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் தனுஷ் நேரில் சந்தித்து பேச வாய்ப்புள்ளது. இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டின் இறுதியிலேயோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயோ தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர பயிற்சியில் இருந்து வரும் யாத்ரா 6 பேக் உடலமைப்பை உருவாக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. யாத்ரா ஹீரோவாக அறிமுகமாகும் புதிய திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பில்லா மற்றும் முரட்டுக்காலை போன்ற படத்தை போல அதிரடி கமர்ஷியல் அம்சங்களை கொண்ட ஒரு மாஸ் கதையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.